எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் தினேஷ். இன்னைக்கு நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் டியூட்டோரியல்ல என்ன எஃபெக்ட்டை பார்க்க போறோம் அப்படின்னா, இது இந்த எஃபெக்ட்டோட பேர் சிசி பேஜ் டர்ன். இந்த சிசி பேஜ் டர்ன் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா யூஸ் பண்ணதே தெரியாது. இத இந்த எஃபெக்ட் எப்படி யூஸ் ஆகுதுங்கிறதுக்காக ஒரு ப்ரிவ்யூ நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதுல நான் ஒரு 5 ஃபோட்டோஸ் நான் போட்டிருக்கேன். இந்த எஃபெக்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. இது நீங்க இமேஜ் ஃபைல்ஸ்க்கு தான் நீங்க யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ நீங்க இதை எந்த வீடியோ ஃபைல்ஸ்லயோ லோகோவோ ஒரு பிஎன்ஜி ஃபைல்லையோ எதுல வேணா யூஸ் பண்ண முடியும். இந்த எஃபெக்ட் ரொம்ப ஈஸியா இருக்கும். ரொம்ப ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல ஏன் இந்த எஃபெக்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இதுல நிறைய கண்ட்ரோல்ஸ் இருக்கு. நம்மளுக்கு நம்ம ஈஸியா இதை நம்மளோட ப்ராஜெக்ட்ஸ்ல ஈஸியா யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? சரி, இந்த எஃபெக்டை எப்படி யூஸ் பண்றதுக்குன்றது என்னென்ன இந்த எஃபெக்ட் அப்படின்ற ப்ராப்பர்ட்டிஸ் என்னங்கிறது இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் ஒரு புது காம்போசிஷன் கிரியேட் பண்ண போறேன். ஸோ இந்த பேஜ் டர்ன் டுட்டோரியல்னு நான் வச்சுக்கிறேன். இது ஒரு 1920 பை இது ஒரு 1920 by 1080 ஃபுல் ஹெச்டி ஃபார்மேட்டில் வச்சுருக்கேன். 25 ஃப்ரேம்ஸ், ஒரு 30 செகண்ட் கிளிப் வச்சுக்கிறேன். இதை 30 செகண்ட்ஸ் கிளிப்பை நான் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். ஒரு 6 செகண்ட்ஸில் இந்த இதுக்கு நம்ம வீடியோவோ பிஎன்ஜியோ ஜேபெக் ஃபைலோ எதா வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ பேசிக்காக 2 ஜேபெக் ஃபைல்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த எஃபெக்டை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது தெரியும். இங்கே எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்ஸ் பேனல்குள்ளார வந்தீங்க அப்படின்னா இதில் பேஜ் டர்ன், சிசி பேஜ் டர்ன்ன்ற ஒரு எஃபெக்ட் இங்கே இருக்கும். இது எங்கே இருக்குன்னா டிசார்ட்னு ஒரு கேட்டகரி இருக்கும். அதுக்குள்ளார பேஜ் டர்ன் இருக்கும். இதை எடுத்துகிட்டு நான் இந்த ஃபர்ஸ்ட் இமேஜில் அப்ளை பண்ணுறேன். இப்போ அப்ளை பண்ண உடனே இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த இமேஜில் இது மாதிரி உங்களுக்கு அனிமேஷன் கொஞ்சம் பண்ணி காட்டும். ஸோ இதை என்னென்ன கண்ட்ரோல்ஸ் இருக்குன்னா, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நான் எஃபெக்ட்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் பேனல் வச்சுருக்கனால இங்கே என்னென்ன கண்ட்ரோல்ஸ் இருக்குன்றது பார்த்துடலாம். இது ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல்ஸ் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, லெஃப்ட் டு ரைட்டு, பாட்டம் ரைட் கார்னர். ஸோ இது பாட்டம், இது ரைட்டு. ஸோ பாட்டம் ரைட் கார்னர்லேருந்து இந்த அனிமேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த ஃபோல்டு பொசிஷனுங்க இருக்குல்ல, இந்த ஃபோல்டு பொசிஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆரோ வரும், எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு. ஸோ இப்போ இந்த எஃபெக்டோட ப்ரிவியூவை பார்க்கணும் அப்படின்னா, இப்போ இப்படி மூவ் பண்ணீங்கன்னா இதை அனிமேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த எஃபெக்ட் வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த எஃபெக்டுக்கான மற்ற கண்ட்ரோல்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். இது ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கணும்னா இதை இப்போ இது பாட்டம் ரைட்ல இருக்கு. இப்போ பாட்டம் லெஃப்ட் அப்படின்னா இது பாட்டம் லெஃப்ட். இதே டாப் லெஃப்ட் அப்படின்னா இது டாப் லெஃப்ட். இது மாதிரி பண்ணலாம். இதே டாப் ரைட் அப்படின்னா இது டாப் ரைட்டு. ஸோ இதுதான் இந்த எஃபெக்டுக்கான கண்ட்ரோலு. இதில் கிளாசிக் யூஐன்னு ஒன்று இருக்குது, அது கடைசியாக பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் இதை ரீசெட் பண்ணிக்கிறேன். திருப்பி இதே மாதிரி ஃபர்ஸ்ட் டிஃபால்ட் செட்டிங்ஸ்க்கு வந்துடும். ஸோ இப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரொம்ப சிம்பிளாக அனிமேட் பண்ணும் அப்படின்னா, இப்போ நான் இந்த லேயரை செலக்ட் பண்ணிட்டேன். ஒரு கீ ஃப்ரேம், இந்த ஃபோல்டு பொசிஷன் இருக்குல்ல, இதான் இந்த எஃபெக்டை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறது. ஃபோல்டு எங்கே ஸ்டார்ட் ஆகணும். ஸோ இப்போ நான் இங்கே கிளிக் பண்ணிட்டேன், ஒரு கீ ஃப்ரேமை ட்ரா பண்ணிட்டேன். ஒரு 3 செகண்டுக்கு அப்புறம் போயிட்டு இந்த ஃபோல்டு பொசிஷனை நான் இப்படி மூவ் பண்ணி வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா இந்த எஃபெக்ட் இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சுங்க. ரொம்ப சிம்பிளுங்க இந்த எஃபெக்ட்ல. இதுதான் இந்த எஃபெக்டுக்கான ஒர்க்கு. இதில் என்னென்ன ப்ராப்பர்ட்டி கண்ட்ரோல்ஸ் இருக்குன்றது நம்ம இப்போ பார்த்துடலாம். இப்போ ஃபோல்டு ரேடியஸ் இருக்கு. ஃபோல்டு ரேடியஸ்னா இது எவ்வளோ ஃபோல்டு பண்ணுதோ அந்த ரேடியஸ். இப்போ நீங்கள் இதை இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளோ ஃபோல்டு உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுங்கிறது வச்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை ஒரு 500 வச்சிங்கன்னா ஒரு பேஜ் மடித்த மாதிரி இருக்கும். ஸோ இதையும் அனிமேட் பண்ணிக்கலாம். இப்போ இது இப்போ பார்த்தீங்கன்னா அழகா ஒரு பேஜை திருப்புற மாதிரியே இருக்கும் இந்த எஃபெக்ட்டுக்கு. ஸோ இது ஃபோல்டோட ரேடியஸ். இந்த ரெண்டு இது லைன் இருக்குல்ல, இதுக்கு ரெண்டுக்கும் இருக்கு. இந்த லைட் டைரக்ஷன் அப்படின்னு இருக்குல்ல, இந்த லைட் டைரக்ஷன் அப்படின்னா என்னன்னா, இப்போ நான் ஜூம் பண்றேன், இந்த இடத்துல ஒரு ப்ரௌன் கலரா லைட் கிரே ஷேட்ல ஒன்று இருக்குல்ல, இதாங்க லைட்டு. இதை நீங்க எவ்வளோ திக்கா வேணும், நீங்க எந்த டைரக்ஷன்ல வேணுமோ அந்த டைரக்ஷன்ல உங்களுக்கு நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது நீங்கள் எஃபெக்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது ஏன்னா பை டிஃபால்ட்டா
இந்த நம்மளுக்கு எஃபெக்ட் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டர்னு இருக்கு. இந்த ரெண்டர் அப்படின்னா என்னன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் இமேஜ், இது வந்து செகண்ட் இமேஜ். ஸோ இந்த ரெண்டர் வந்து ஃப்ரண்ட்லயும் பேக்லயும் ஒரே இமேஜா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த செட்டிங்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த செட்டிங்ஸை வந்து யூஸ் பண்றதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னா, இப்போ வந்து இதே செட்டப் இருக்கு, எனக்கு இந்த ஸ்கிரீனுக்கு பதிலாக இப்போ இந்த ஃப்ரண்ட் மட்டும் போதும் அப்படின்னா, இப்போ ஃப்ரண்ட் மட்டும் இருக்கும். அப்போ இந்த இந்த வெறும் இந்த ஃப்ரண்ட் இமேஜ்ல மட்டும் அப்படியே மறைஞ்சிரும், ஒரு பேஜ் மாதிரி. இப்போ இந்த பேஜ் அப்படியே மறையுது பாத்தீங்களா? ஸோ இந்த பேஜுக்கான இந்த ஃப்ரண்ட் பேஜை மட்டும் தான் அனிமேட் பண்ணும், பேக் பேஜை எதுவுமே பண்ணாது, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. நெக்ஸ்ட் வந்து வெறும் பேக் பேஜ்னா இந்த பேக் பேஜே இதை அனிமேட் பண்ணிடும். ஓகேங்களா? ஒரு நிமிஷம், கண்ட்ரோல் செட் ஃபோல்டு பொசிஷன். இதை வந்து பேக் பேஜை வந்து அனிமேட் பண்ணும். இது வந்து ப்ராக்டிக்கலா வந்து நீங்க ரிவர்ஸ் டிரான்சிஷன் யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இதை வந்து நான் ஃப்ரண்ட் பேஜ் போட்டிங்கன்னா, ஃப்ரண்ட் அண்ட் பேக் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இது கொஞ்சம் கிளியரா தெரியும் மித்த ப்ராப்பர்ட்டிஸ் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. நெக்ஸ்ட் வந்து இதை வந்து இப்போ ஃப்ரண்ட் பேஜ் இருக்கு, இதுக்கு என்ன இந்த இடத்துல பின்னாடி ஒரு பேஜ் இருக்கு தெரியுங்களா? பின்னாடி வர இந்த இந்த செக்மெண்ட் இருக்குல்ல, இதோட செக்மெண்ட்டுக்கு வந்து நீங்க வந்து செகண்ட் கொடுத்துட்டீங்கன்னா இந்த இமேஜ் இருக்குல்ல, கீழே இருக்கிற இமேஜோட ரிஃப்ளெக்ஷன் அப்படியே வந்து இதெல்லாம் வந்துடும். ஸோ உங்களுக்கு வந்து அப்படியே வந்து இதுலயும் வந்து ஒரு டிரான்சிஷனும் கண்ட்ரோல் பண்ண முடியும். இங்க பாருங்க, இந்த ஃப்ரண்ட் இமேஜும் செகண்ட் இமேஜும் இப்படி வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து இதில் வந்து நீங்க வந்து ஒப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா, இதை வந்து 100% ஆக்கிட்டீங்க அப்படின்னா கீழே இருக்கிறது அந்த டிரான்ஸ்பரன்சி குறைஞ்சிரும். இங்க பாத்தீங்க, இப்போ உங்களுக்கு வந்து டிரான்ஸ்பரன்சி இருக்கு. இதை நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிறேன் அப்படின்னா முன்னாடி இருக்கிற இமேஜ் லைட்டா இருக்குல்ல, அது வந்து இருக்கும். பை டிஃபால்ட் வந்து இது 85 பிக்சல்ஸ்ல உங்களுக்கு இருக்கும். இதை வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் 100 to 0% 100%. பை டிஃபால்ட் வந்து இது வந்து ஒரு 85%. இதை நீங்க சேஞ்ச் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் கலர். இந்த பேப்பர் கலர் எதுக்கு அப்படின்னா, இப்போ இதுல ஜேபெக் இருக்குல்ல, இதுல நன் ஆக்கிட்டீங்கன்னா இப்போ இந்த கலர் வந்திருக்கு. இதை நான் 100% ஆக்கினா உங்களுக்கு புரியும். இப்போ வந்து எனக்கு இந்த கலர் வந்து எனக்கு வந்து இந்த பேஜே டர்ன் பண்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இது மாதிரி இந்த கலர் வரும். இந்த கலர் வந்து நீங்க இதை இப்போ ரெட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ரெட். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து இந்த அனிமேஷன் வந்து நீங்க நினைக்கிறீங்களா இந்த ஸ்ட்ரோக் என்னடா இது மேட்ச் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நான் இந்த லைட் கலர் தான் இருக்கேன், நான் வேற கலர் வேணா சூஸ் பண்றேன். இப்போ இந்த கிரீன் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த லைட் ஸ்ட்ரோப் வந்து இங்க நம்ம இந்த ஆங்கிள் இது பண்றோம், சேஞ்ச் பண்ணி நம்ம பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் வந்து பேப்பர் கலர். இந்த பேப்பர் கலரை வந்து இப்போ எனக்கு இந்த பேப்பர் கலர் வேணாம் அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணீங்கன்னா இப்போ செகண்ட் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா செகண்ட் இமேஜ் வந்துடும். ஸோ இதுதான் வந்து பேசிக் கண்ட்ரோல்ஸ் ஆஃப் திஸ். இதை நீங்க வந்து எந்த பொசிஷன் வேணும்னாலும் அனிமேட் பண்ணிக்கலாம். இதை வந்து இதுக்கு முன்னாடி வந்து இது வந்து கொஞ்சம் லேட்டஸ்ட் வெர்ஷன்ஸ்ல தான் இந்த பிஜி லேட்டஸ்ட் வெர்ஷன்ஸ்னா நான் சொல்றேன்னா 2014-15 இருந்தே இது வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணவங்க எல்லாம் வந்து கிளாசிக் யூஐன்னு பழைய வெர்ஷன்ஸ்ல இருந்த ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல இது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வந்து கண்ட்ரோல்ஸ் வந்து நீங்க இதை வந்து மித்த எந்த கண்ட்ரோல் போட்டாலும் சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம இப்படி இருக்கு, இந்த கண்ட்ரோல் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஃபோல்டு டைரக்ஷன் வந்து இதுல வந்து கிரே அவுட் ஆயிருக்கு. நீங்க வந்து கிளாசிக் யூஐ கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்ப நீங்க வந்து ஃபோல்டோட டைரக்ஷனையும் நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம். இப்ப பாத்தீங்களா, இப்படியும் இந்த மாதிரி ஃபோல்டு டைரக்ஷன் இதையும் அனிமேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களால ஒரு ஈஸியா வந்து ஒரு இமேஜை வந்து இது மாதிரி அனிமேட்டும் பண்ண முடியும். இது அப்படியே ஒப்பாசிட்டியை சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ இந்த ஆங்கிளை வந்து நான் இங்க வச்சுக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து இப்போ இந்த ஃபோல்டு டைரக்ஷனை நான் சேஞ்ச் பண்ணேன்னா இங்க இருந்து, ஓகேங்களா? இப்போ வந்து நான் இன்னும் கொஞ்சம் மேலே எடுத்துட்டு போயிடுறேன், அப்போ வந்து இன்னும் கிளியரா தெரியும். இப்போ வந்து இதை வந்து இப்படி இருக்குங்களா, நீங்க வந்து இப்படியே எடுத்துட்டு போய் ஒரு மாதிரி வித்தியாசமான இது இருக்கும், டிரான்சிஷன் எடுத்துட்டு வர முடியும். இப்போ பாத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கிளியரா தெரியும். இது மாதிரி எல்லா ஆங்கிள்லயும் நம்ம இதை வந்து ஒரு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டிரான்சிஷன்ல கூட இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்க வந்து நிறைய வந்து இப்போ கூல் ட்ரிங்க் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பாத்தீங்கன்னா உங்க லோகோ வந்து அப்படியே ஃபிளிப் ஆகிற மாதிரி இருக்கும்.
அந்த எஃபெக்ட் வந்து நார்மலா இதுல தான் பண்ணி வச்சிருக்காங்க. இதை வந்து நம்ம ஒரு வீடியோ ஃபைலுக்கும் போடலாம், ஒரு பிஎன்ஜி ஃபைலுக்கும் போடலாம். வீடியோ ஃபைல் ஏதாவது இருக்கான்னு பார்த்துறேன், ஒரு நிமிஷம். என்கிட்ட வீடியோ ஃபைல்ஸ் இதுல எதுவும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இருக்கு, இந்த ஒரு வீடியோ ஃபைல் இருக்கு. இந்த வீடியோ ஃபைலுக்கு நான் ஒரு புதுசா ஒரு காம்போசிஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஏன்னா அதுவும் நீங்க போட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் ஒரு பேக்ரவுண்ட் கண்ட்ரோல் Y கொடுத்துட்டு ஒரு பிளாக் பேக்ரவுண்ட் கொடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியணுங்கிறதுக்காக இதுக்கு வந்து ஒரு ரேம்ப் எஃபெக்ட் கொடுத்துக்கலாம். ஓகே, ரேம்ப் இருக்கு. ஓகே, இதில் வந்து நான் வந்து ஒரு சிசி பேஜ் டர்ன் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ வந்து இந்த வீடியோ இப்படி இருக்கா, இப்போ ஓடிட்டு இருக்கிற வீடியோவை ஒரு அனிமேட் மட்டும் பண்ணிடுறேன், ஒரு நிமிஷம். வீடியோ பாட்டிக்கு போயிட்டு இருக்கும். ஓகே, இங்க ஃபோல்டு பொசிஷன் இந்த வீடியோவோட எண்டில் வந்துட்டு அப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ வீடியோவும் ஓடிக்கிட்டு இருக்கும், அப்படியே வந்து அந்த அனிமேஷனும் ரன் ஆகும். ஸோ இது வந்து வீடியோ ஃபைலு, லோகோ எதில் வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளான எஃபெக்ட்டுங்க. இந்த பேஜ் டர்னை பேஸ் பண்ணிட்டு இப்போ நான் இதே எஃபெக்ட் யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ வந்து இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நான் நிறையா எஃபெக்ட்ஸ் வந்து நான் எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. இது வந்து ரொம்ப சிம்பிளான எஃபெக்ட், நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு அதுக்காக தான் வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் உங்களுக்கு இதில் காட்டியிருக்கேன். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள், அதை ஆன்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு இந்த டுட்டோரியலில் நீங்கள் ஏதாவது கற்றுக்கிட்டீங்கன்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க நினச்சிங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ. அப்புறம் இன்னொரு சின்ன ரிக்வெஸ்ட்டு, உங்களுக்கு இது மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு ரெகுலராக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். Thank you very much for your time and have a wonderful day. Bye-bye.